ஹாய் எல்லோரும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தீபாவளி விலாக் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. சாரி ஃபார் த டிலே. எங்களோட தீபாவளி காலையில் எப்பயும் போல் மட்டன் தான் எடுத்துருந்தோம். ஸோ இட்லி கறி குழம்பு காம்பினேஷன் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரில. ஆனால் பெஸ்ட் எவர் காம்பினேஷன் என்னை பொறுத்த வரைக்கும். தங்கப்புள்ள இந்த நல்லி எலும்பு நல்லா உறிஞ்சிட்டு இருந்தான். முன்னாடியெல்லாம் கவின்காகவே கேட்டு வாங்கிட்டு வருவோம். இப்போ அவனே விரும்பி சாப்பிட்றான். அவனே தட்டி சாப்பிடும்போது அந்த அழகை பார்க்குறதுக்கே ஒரு அம்மாவாக நிஜமாகவே எனக்கு ரொம்பவே ஃபுல்ஃபில்லாக இருந்தது. அதுக்கப்புறம் வழக்கம் போல் பூனைக்கு தான் நாங்கள் பால் கொடுத்தோம். அதுவுமே நல்லா ஜாலியாக ஹாப்பியாக குடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் தீபாவளி அன்னைக்கு மூவிக்கு தான் போயிருந்தோம். ஸோ மூவிக்கு போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் கொஞ்சம் வீட்டாண்ட வெடி வெடிச்சிட்டு இருந்தோம். காலையில் அப்பாவும் பையனும் என்னை விட்டுட்டே வெடி வெடிச்சிட்டாங்க நான் வர்றதுக்குள்ளே. அதுக்கப்புறம் ஈவினிங்கும் கவினுக்கு இந்த முறை ரொம்பவே ஆர்வமாக நான் எல்லாமே பண்ணுறேன், நானே வெடிக்கிறேன் அப்படின்ட்டு ஓடிட்டுருந்தான். இதுதான் அந்த ஃபோட்டோ ஃப்ளாஷ் அப்படியே பட் 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 அப்படியே அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ஆச்சு. நல்லா இருந்தது அழகாக பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இங்கே வீட்டாண்ட வெடித்து முடிச்சுட்டு மறுபடியும் நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அப்புறம் அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். ஸோ போகிற வழியில் பார்த்தா அந்த ஃபுல்லாக அப்படியே அந்த புகை மூட்டமாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆக்சுவலி இது சேஃப் இல்லை. ஸோ இருந்தாலும் ஒரு நாள் ஹாப்பினஸ்க்காக இவ்வளோ பண்ணணுமா அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்க வேண்டியதாகவும் தான் இருக்குது. நான் இங்கே ஒரு ஹெலிகாப்டர் பட்டாசு வச்சுருந்தேன். ஸோ அது பறந்து இங்கே வீட்டுக்கிட்டே விழுந்துருச்சு. ஸோ அதை பார்த்து தான் சிரிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் இங்கே தனியாக வச்சுருக்கேன் பாருங்கள், அது அழகாக ஹெலிகாப்டர் மாதிரி பறந்து போய் வந்தது. ஆனால் நம்ம மேலே விழுந்துருமோ அப்படின்னு எனக்கு நிஜமாகவே ரொம்ப பயமாகவும் இருந்தது. அதை தான் திணறி அடித்து ஓடிட்டேன் நான். எல்லாருமே கலர்ஃபுல்லாக பட்டாசு வெடிக்க பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்தது. நான் ரொம்ப நாள் கழித்து தீபாவளிக்கு இப்போ தான் படத்துக்கு போனேன். ஸோ கவின் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் அந்த டைம் கோவிட். ஸோ அப்பத்துலேருந்து ஒரு 3-4 இயர்ஸாக நான் மூவிக்கே போகவே இல்லை ஆக்சுவலி. அப்புறம் நான் ஃபஸ்ட்டு கோட் படம் தான் பார்த்தேன். ஆக்சுவலாக நான் விஜயோட பெரிய ஃபேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம பல வருஷம் கழித்து ஃபஸ்ட்டு விஜய் படம் பார்க்குறோம் அப்படின்னும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து தீபாவளிக்கு போய் பார்க்குறதுமே ஒரு மாதிரி ரொம்பவே ஹாப்பி ஃபீலிங்காக தான் இருந்தது. அந்த கூட்டமாக மொதல் நாள் ஷோ பார்க்குறது எப்படி இருக்கும்னு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த தீபாவளி ஏதோ நம்மளுக்கு ஸ்பெஷலாக இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஸோ எப்பயும் விட கொஞ்சம் ஸ்பெஷலாகவே தான் இருந்தது. நம்ம மூவிக்கு போயிருக்கோம், அதுவும் ஃபஸ்ட் டேவே ரிலீஸ் ஆன மூவிக்கும் போயிருக்கோம் அப்படின்னும் போது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்த மாதிரி தான் இருந்தது. பிறையோட லாஸ்ட் பேச்சுலர் தீபாவளி செலப்ரேஷன்ட்டு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இயர்லாம் பிறை தலை தீபாவளி தான் கண்டிப்பாக கொண்டாடுவான். ஸோ அதனால் இதுதான் அவனுக்கு லாஸ்ட் பேச்சுலர் தீபாவளி. ஸோ அவனுமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். நெக்ஸ்ட் இயர் அவனோட பார்ட்னரோட இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக செலப்ரேட் பண்ணுவான்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த தீபாவளியை செலப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்டும் பிறையும் ராக்கெட் விட ஆரம்பித்தாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ராக்கெட் எங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் ரிவர்ஸில் வந்தது. அதுக்கப்புறம் பிறை ஏதோ மருந்தெல்லாம் வச்சு நான் ஏதோ கண்டுபிடிக்கிறேன், கல் தூக்கி மிக்ஸ் பண்ணி ஏதோ பண்ணுறேன் அப்படின்லாம் ஏதோ பண்ணிகிட்டே இருந்தான்.
அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து எங்கள் அப்பா வெடிக்க ஆரம்பித்தார். ஆஸ் எ பேரண்ட்டாக நம்ம எப்போவுமே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வேடிக்கை பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம வளர்ந்து நம்ம அப்பா அம்மாவை வந்து அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம குழந்தைங்க வந்து வெடித்து எவ்வளோ சந்தோஷப்படுதோ அதே மாதிரி ஃபீல் தான் எனக்கு லிட்ரலி எங்கள் அப்பா அம்மாலாம் வெடிக்கும் போது எனக்கு அப்படி இருந்தது. நீங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதே கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் தீபாவளி எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.